வெல்கம் டு ஐடியா பஸ்கெட் A to Z. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஃபேவரேட்டான சிக்கன் ரெசிபி தான். இந்த சிக்கன் வந்துட்டு நீங்கள் சைட் டிஷ்ஷாக எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, ரைஸு அப்படின்ட்டு எதுக்குனாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன தேவை, எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் வந்துட்டு கல்லுப்போ தூளுப்போ எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா என்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பெரிய வெங்காயம் இந்த அளவு எடுத்திருக்கேன். இது 3ஐயும் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு அரை மூடி லெமன், அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டையும் வந்து ஒரு இன்ச்சு இஞ்சியும் ஒரு 3-4 பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொடி ஐட்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா இந்த ரெட் சில்லி பவுடர் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். போடுறதுனா நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன், கொஞ்சம் காரமாகவே தான் இருந்தது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே சிக்கன் வந்து மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணதுனால 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். ஜீரகப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கடைசியாக தூள் உப்பு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்து வச்ச 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் கனமாக போட்டிங்கன்னா வேகும் போது வந்து கிறிஸ்பி ஆகாது, அதுக்காக. இதுக்கப்புறமா நம்ம வந்து 2 தக்காளி எடுத்து வச்சோம்ல, அதில் வந்து ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது டிப் டைம். இன்றைக்கி வந்து டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பாட்டில், நம்ம ஆயில் கேன் வந்தெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, எதர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும் இல்லை கிளாஸ் பாட்டிலாக இருக்கட்டும், இதில் வந்துட்டு நம்ம சாக்ஸோட மேல் போர்ஷன் மட்டும் இருக்குதுல்ல, அந்த போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் கேனில் மாட்டும் போது கைக்கு ஸ்லிப் ஆகாது. என்ன வலியறதையும் வந்து இந்த சாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வந்து உங்கள் ஆயில் கேன் நீட்டாகவே இருக்கும். எப்பயுமே நீங்கள் கழுவும் போது கூட இந்த சாக்ஸை எடுக்கும் போது உங்களுக்கு கேன் பார்த்திங்கன்னா அப்படி புதுசு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட அழுக்கு இருக்காது, அந்த எண்ணெய் பிசு இருக்காது. இந்த சாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண சாக்ஸாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் சின்னதாகிடுச்சு சாக்ஸ் வந்து போட முடியல அப்படிங்கிற மாதிரி சாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு கட் பண்ண போர்ஷன் அசிங்கமாக அது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உள் சைடில் டக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து 2-3 எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் ஆயில் கேன் வந்து எல்லாமே ஒன்று போல் இருக்குது, எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வேறு சாக்ஸை வந்து மாட்டி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சாக்ஸ் வந்துட்டு ரெட் கலர், ப்ளூ கலர், அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கலரில் மாட்டிட்டிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாக்ஸை வந்து கண்டிப்பாக ஒரு 10-15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து மாட்டிக்கிட்டது நல்லது. ஸோ உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் வந்து இந்த சாக்ஸில் பட்டிருக்கும் போது நீட்டாக ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் எண்ணெய் படுறதுனால வெந்நீரில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம சிக்கன் ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேனில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், நான் ஃபுல்லாத்தையும் சேர்க்கலை, அதில் வந்து கொஞ்சம் நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மிச்ச வெங்காயத்தை தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறோம். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி டீப் ஃப்ரை கூட பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து சிக்கன் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரைடு ஆனியனோட டேஸ்ட் வந்து அந்த சிக்கனில் இறங்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த பொடி ஐட்டம் எல்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்து தண்ணி ரொம்ப இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பொடியை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா அந்த மல்லியில் எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அது கூட சேர்ந்து ஊறும் பெரிய பீஸாக போடுறத விட.
ஃப்ரை பண்ணும்போது நல்லா அதோடு சேர்ந்து சுண்டும்போது உங்களுக்கு மல்லி நம்ம சாப்பாட்டோட சேர்ந்த மாதிரி இருக்கும். பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா பசங்க எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளியை வந்து 2 தக்காளியில் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது, அப்புறம் ஃப்ரைடு ஆனியன் வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த எண்ணெயோட சேர்த்தே வந்துட்டு அந்த ஃப்ரைடு ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் தனியாக எண்ணெய் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெய் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெயை வந்து தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். அரை மூடி லெமனையும் வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கை போட்டு கூட கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நம்ம சேர்த்த பொடி எல்லாமே வந்து செமையாக மிக்ஸ் ஆகி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு 2 hours வந்துட்டு மேரினேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து ஃபுல் டேஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும் வந்து உங்கள் சிக்கன் ரெசிபி. ஸோ வந்து இது 2 hours வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பேனில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. தாளிச்சிட்டு அது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதிலேருந்து கொஞ்சமாக வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு போட்டோம். இன்னொரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை வந்துட்டு இந்த தக்காளி வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போதும். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண பவுலில் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துட்டு அதை அலசி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது அடியில் இருக்கிற வெங்காயம் ஃப்ரை பண்ணோம்ல அதையும் வந்துட்டு சிக்கனோட சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி கீழேருந்து எடுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அடியிலேருந்து பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 தடவை பரட்டி விடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1/2 hourக்குள்ளே உங்கள் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அடியிலேருந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுரும். ஸோ வந்துட்டு அந்த தண்ணியிலே வந்து நம்ம சிக்கன் வெந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வந்து வேக விடுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு கட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு சிக்கன் வெந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மினிட்ஸாக ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்துடும். லைட்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்திருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் மூடி போட தேவையில்லை. நான் வந்து பசங்களுக்கு வந்து பச்சை மிளகா வாயில் வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப காரமாக தான் இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கொஞ்சம் காரம் கூட அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த ரெட் சில்லி பவுடர் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மிளகு பொடி, காஷ்மீரி பவுடர், அப்புறம் 2 இந்த பச்சை மிளகா கூட நீங்கள் இன்னும் காரம் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து சூப்பரான, ஆனால் வந்து டேஸ்ட் வந்து குறைச்சலே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை நீங்கள் நம்பலாம். காரம் மட்டும் கொஞ்சம் கூட இருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் இதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சப்பாத்திக்கெலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். இது வந்துட்டு தயிர் சாதம், ரசம், பிரியாணி அந்த மாதிரி எதுக்குனாலும் சூட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. இன்றைக்கி வந்துட்டு டிப் 2வில் பார்க்க போகிறது, நீங்கள் வந்து ஹென்னா போட்டு குளிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது மருதாணி போட்டு குளிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சாதம் வைக்கிறதுக்கு அரிசி கழுவுவோம்ல, அந்த அரிசி தண்ணியை வந்துட்டு நீங்கள் வெறும் தண்ணிக்கு பதிலாக அரிசி தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக இருக்கும். உங்கள் ஹேரும் செம்ம சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து டிப்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு டிப் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கூட எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஐடியா பாஸ்கெட் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.